ஏழாவது ஸ்லோகம். அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்மவிநிக்ரஹः. இப்பொழுது நாம் பார்த்து வருகின்ற பகுதிகளில் பகவான் ஞானம் என்ற தலைப்பில் நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய நற்பண்புகளை போதிக்கின்றார். என்னென்ன நல்ல பண்புகள் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும், அவ்விதம் இருந்தால் அந்த பண்புகள் இருந்த காரணத்தினால் இங்கு உபதேசிக்கப்படுகின்ற உபதேசமானது மனதில் கிரகிக்கப்பட்டு நம்முடைய மனதில் அறிவு தோன்றும். ஞானம் உற்பத்தியாவதற்கு காரணமாக இருக்கின்ற சில பண்புகளை இங்கு பேசி, இதற்கு பிறகும் பகவான் தெய்வீக சம்பத் என்ற தலைப்பிலும் நம் மனதிலிருந்து நீக்கப்பட வேண்டியவைகளை ஆசுரி சம்பத் என்றும் கூற இருக்கின்றார். இந்த இடத்தில் 20 வேல்யூஸ் 20 பண்புகளை பகவான் பேசுகின்றார். அதை நாம் ஆரம்பிப்பதற்கு முன் முகவுரையாக சில கருத்துக்களை பார்த்து வருகின்றோம். எதற்காக நம்முடைய மனதில் நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் என்பதற்கு 2 காரணம் பார்த்தோம். ஒன்று, ஆத்ம ஞானம் ஏற்பட வேண்டுமென்றால் இந்த பண்புகள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்த்தது, எனக்கு ஆத்ம ஞானம் வேண்டாம் என்று ஒருவர் கூறினாலும் மனிதனாக பிறந்த நாம் மனிதனுக்குரிய ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த பண்புகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு விதமான ஆனந்தம் இருக்கின்றது. மனிதனாக இருந்த நாம் அவைகளை காட்டிலும் உயர்ந்த அளவில் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த பண்புகள் இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். இந்த 2 காரணத்திற்காக என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் சிந்தித்த கருத்து, இந்த பண்புகளையெல்லாம் அடைவதற்கு என்ன உபாயம், என்ன செய்தால் இந்த பண்புகளை அடைய முடியும். அதற்கு 2 காரணம் பார்த்தோம். ஒன்று, எவைகளெல்லாம் நாம் அடைய வேண்டும், எவைகள் நம்மால் அடையப்பட வேண்டும் என்ற ஞானம், எவைகளையெல்லாம் நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்மிடமிருந்து எவைகள் நீக்கப்பட வேண்டும், குண ஆதானம் தோஷ அபநயனம் என்று பார்த்தோம். அந்த அறிவு முதலில் நமக்கு தேவை. எவைகளெல்லாம் நல்ல பண்புகள், எவைகளெல்லாம் நம்மால் சேகரிக்கப்பட வேண்டியது, எவைகளெல்லாம் நம்மிடம் நீக்கப்பட வேண்டியது. உதாரணமாக பொறாமை, கோபம் இவைகளெல்லாம் நம்மிடமிருந்து நீங்க வேண்டும். தானம், அன்பு, கருணை இப்படிப்பட்ட பண்புகளையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஞானம் முதலில் தேவை என்று பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்த்தது, இந்த அறிவே நமக்கு பண்புகளை கொடுத்து விடாது. என்னென்ன குணமெல்லாம் எனக்கு தேவை என்ற லிஸ்ட் என்ற ஒரு அறிவை மட்டும் நான் அடைந்து விட்டால் இந்த அறிவே எனக்கு அந்த பண்பை கொடுத்து விடாது. கோபப்படக்கூடாது என்ற அறிவு கோபப்படாமல் இருக்கின்ற மனதை கொடுக்காது. பொறாமைப்படக்கூடாது என்று எனக்கு தெரியவில்லை, இப்பொழுது தெரிந்துவிட்டது என்றால் இந்த அறிவே பொறாமைப்படாத மனதை நமக்கு கொடுக்காது.
பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற அறிவு பொறுமையை நமக்கு கொடுக்காது. மற்றவர்கள் தவறை மன்னிக்க வேண்டும் என்ற அறிவு மன்னிக்கும் சக்தி, மன்னிக்கின்ற மனதை நமக்கு கொடுக்காது. அப்படி என்றால் இந்த அறிவு வேண்டாமா என்ற கேள்வி வரும்பொழுது அறிவு வேண்டும், அறிவுடன் வேறொன்றும் தேவைப்படுகின்றது. அதைத்தான் நாம் சென்ற வகுப்பில் பிரயத்தனம் என்று பார்த்தோம். பிரயத்தனம் என்றால் சரியான முயற்சி. முதலில் அறிவை அடைந்து பிறகு சரியான முயற்சியில் நாம் ஈடுபட்டால்தான், உழைப்பினால்தான் நம்முடைய மனதை நாம் மாற்றி அமைக்க முடியும். மனதினுடைய வளர்ச்சி அது வயதினுடைய வளர்ச்சியின் போல் அமையாது. அதனால தான் 2 வளர்ச்சி, ஒன்று ஏஜிங், இனி ஒன்று க்ரோயிங் என்று சொல்வார்கள். வயதாகிறது, சாப்பிட்டு இருந்தோம்னா வயதாகிவிடும். ஆனால் மனம் வளர வேண்டுமென்றால் அதற்கென்று தனி முயற்சி எடுக்க வேண்டும். அதைத்தான் பிரயத்தனம் என்று பார்த்தோம். இனி அடுத்த கேள்வி, சரியான முயற்சி எப்படி செய்வது, என்னென்ன முயற்சி செய்ய வேண்டும்? இனிமேல் நாம் பார்க்க போகின்ற பண்புகளை நம்மயம் ஆக்கிக்கொள்ள எப்படியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும்? என்ன, இதுதானே எல்லோருடைய சந்தேகமும் கேள்வியும். எனக்கு நன்கு தெரிகிறது எப்படி வாழ வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எப்படிப்பட்ட மனம் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன். இப்போ சாஸ்திரமெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அறியாமையில் தவறு செய்தேன். கொஞ்சம் உபனிஷத் கீதையெல்லாம் கேட்டதற்கு பிறகு என்னாகிவிட்டது, எனக்கு நன்கு தெரிகின்றது, ஆனால் எதன்படியும் என்னால் வாழ முடிவதில்லை. என்னுடைய அறிவுக்கும் எனக்கும் அதிக இடைவெளியை பார்க்கின்றேன். அந்த இடைவெளியை என்ன முயற்சி செய்து நீக்குவது என்ற கேள்விக்கு நாம் பதில் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் முதலில் நாம் பார்த்த பதில், முதலில் நம்முடைய மனதை நாம் பார்க்க வேண்டும். இதைத்தான் ஓப்பன் மைண்ட் அப்படின்னு சொன்னோம். மற்றவர்களெல்லாம் நம்மிடம் சொல்வார்கள், நீ மனதை திறந்து பேசுவதில்லை என்று சொல்வார்கள். நம்முடைய மனதையே நாம் பார்த்ததில்லை. காரணம், நம்முடைய மனதை கொண்டு மற்றவர்களை நாம் பார்க்கின்றோமே தவிர நம் மனதை நாம் பார்த்ததில்லை. ஆகவே நம்முடைய மனதிற்குள்ளேயே என்னென்ன பலம், என்னென்ன பலகீனம் இருக்கின்றது என்று நமக்கே தெரியாமல் இருக்கின்றது. நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பகைவன் யார் என்றால் நம்முடைய புத்தி தான். அந்த புத்தியே என்ன செய்யும், நம்முடைய பலகீனம் நமக்கு இல்லாதது போல் நம்மிடம் காட்டிக்கொண்டு இருக்கு. நமக்கே அது காட்டி கொடுக்காது. அவ்விதம் நம்முடைய பலகீனங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதை நாம் பார்க்க வேண்டும். பிறகு இரண்டாவதாக நாம் பார்த்தது, நம்முடைய மனதை மற்றவர்கள் நன்கு அனுபவிக்கின்றார்கள். நாம் ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லை சொல்பவர்கள் நாம், அதை அனுபவிப்பவர்கள் கேட்பவர்கள். இப்போ அந்த சொல் எவ்வளவு தூரம் ஒருவனை பாதிக்கின்றது, ஒருவனை சுடுகின்றது என்று சொல்பவனுக்கு தெரியாது, கேட்பவனுக்குத்தான் தெரியும். இது எப்போ நமக்கு தெரியும் என்றால், மற்றவர்களுடைய சொல் நம்முடைய காதில் விழுந்து நம்மை அது துன்பப்படுத்தும் பொழுது நமக்கு தெரியும் அந்த சொல் எவ்வளவு தூரம் நம்முடைய மனதை பாதித்தது என்று. சொன்னவர்களுக்கு அது தெரியாது. காரணம் என்ன, அந்த சொல்லை அனுபவிப்பவர்களுக்குத்தான் அந்த சொல்லினுடைய நிலை புரியும். இவ்விதம் நம்முடைய மனம், நம்முடன் யார் உறவாடுகிறார்களோ பழகுகிறார்களோ அவர்களுக்கு நன்கு தெரியும். அப்பொழுது என்ன செய்வார்கள், அவர்கள் நம்முடைய பலகீனத்தை அவ்வப்பொழுது சுட்டி காட்டுவார்கள். அவர்கள் செய்கின்ற தவறு சில சமயங்களில் அந்த பலகீனத்தை மிகைப்படுத்தி சுட்டி காட்டுவார்கள். அப்பொழுது நாம் என்ன செய்வோம், யார் நம்முடைய குறையை கூறினாலும் நம்மிடம் இருந்து வருகின்ற முதல் ரெஸ்பான்ஸ், முதல் உணர்வு என்னவென்றால் ரெசிஸ்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளாமை. நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆர்கியூ பண்ணுவோம், வாதாடுவோம், அல்லது அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால தான் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்,
அவருடைய குறையை நான் சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும், அதனால் நான் சொல்கிறதில்லை. காரணம் என்ன? ஒருவருடைய பலகீனத்தை கூறினால் இது எனக்கு என்னுடைய மனதை பற்றி தெரிகின்ற ஒரு வாய்ப்பு என்று நினைக்காமல் அவர்களுக்கு கோபம் வருகின்றது, அல்லது திருப்பி நீ மட்டும் எப்படி என்று கேட்டு விடுவார்கள். அவர் எப்படியோ நான் எப்படி என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நாம் என்ன செய்து வருகிறோம், அதை அப்படியே திருப்பி விடுகின்றோம். இப்போ அடுத்த முக்கியமான ஆட்டிடியூடை என்ன பார்த்தோம்? யாரெல்லாம் நம்மிடம் ஒரு குறை காணுகிறார்களோ அது அதே அளவு இருக்கலாம், அதை விட குறைவாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அதை அப்படியே எடுத்து சிந்தித்து அதை நாம் ஒரு ஞான கருவியாக பயன்படுத்த வேண்டும். இந்த 2 ஆட்டிடியூடு தான் ஆதாரம். ஒன்று, நம்ம மனதை நாம் பார்த்தல். இரண்டாவது, நம்மிடம் இருக்கின்ற குறைகளை நாம் ஆர்கியூ பண்ணாமல், நாம் வாதாடாமல் ஏற்றுக்கொள்ளுதல். இந்த 2 முக்கியமான பாவனை நமக்கு இருந்தால் பிறகுதான் நம்முடைய மனதை மாற்றி அமைக்க, நட்பண்புகளையெல்லாம் நாம் அடைவதற்கு வாய்ப்பே நமக்கு இருக்கின்றது. இனி எப்படியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும், என்னென்ன விதத்தில் நாம் முயற்சி செய்து நட்பண்புகளை அடைய வேண்டும் என்று இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதாவது இப்பொழுது நாம் பார்க்க போவது எப்படிப்பட்ட சிந்தனைகள், எப்படிப்பட்ட சாதனைகளை நாம் மேற்கொண்டால் நாம் நல்ல பண்புகளையெல்லாம் நாம் அடைய முடியும், நம்மயமாக்கிக் கொள்ள முடியும். அதை ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். அதில் முதலாக நாம் பார்ப்பது அர்த்த தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அர்த்த தரிசனம். தர்ஷனம் என்றால் இந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் அல்லது பார்த்தல். தர்ஷனம்னா பார்த்தல், மீண்டும் மீண்டும் நம்முடைய மனதிற்குள்ளேயே பார்த்தல். எதை பார்த்தல்? அர்த்தம் என்றால் பண்புகளினால் அடையப்படும் பிரயோஜனம். அர்த்தங்கிற சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கின்றது. ஒரு அர்த்தம் பெனிஃபிட், பிரயோஜனம். அர்த்த தரிசனம் என்றால் இங்கு பகவான் சொல்கின்ற நட்பண்புகளினால் கிடைக்கின்ற பிரயோஜனத்தை நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். இது ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற ப்ராக்டிஸ். நம்ம எப்படி பிரயத்தனம் பண்ணணும், எந்த டைரக்ஷனில் முயற்சி செய்யணும்னு பார்த்துட்ருக்கோம். அதில் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? இங்கு சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வேல்யூஸ், ஒவ்வொரு பண்புகளினுடைய பிரயோஜனத்தை நாம் மனதிற்குள் கொண்டு சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்றால், நாம் சில குணங்களை அடைய போதிய முயற்சி எடுப்பதில்லை. அதற்கு காரணம் அதனுடைய பலனை நாம் பார்ப்பதில்லை, அதனுடைய பிரயோஜனத்தை நாம் கிரகித்து கொள்ளவில்லை அல்லது சிந்திப்பதில்லை. எப்பொழுது நாம் ஒன்றை அடைவதற்கு அதிக முயற்சி செய்வோம் என்றால் அதனுடைய பிரயோஜனத்தை நாம் தெரிந்து கொள்கின்ற வரை அல்லது பிரயோஜனத்தை அசிமுலேட் பண்ணத்தான் அதில் நமக்கு பிரவருத்தி வரும், ஈடுபாடு வரும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் செய்யும் பொழுதே முதல்ல என்ன செய்வார்கள்? அந்த பொருளினால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது, வேறு பொருளை வாங்கினா அதில் என்ன பிரயோஜனம் இல்லை, இதை வாங்கினா என்ன பிரயோஜனம் என்று அந்த பிரயோஜனத்தை ஹைலைட் செய்வார்கள், அதைத்தான் நன்கு காட்டுவார்கள். காரணம் என்ன? அப்பொழுதுதான் அதை நோக்கி நமக்கு பிரவருத்தி வரும். எல்லாமே எதற்குன்னா இச்சை, ஆசையை உற்பத்தி செய்வதற்கு. நட்பண்புகளில் ஆசையை உற்பத்தி செய்து அதில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்றால் ஒவ்வொரு வேல்யூ, ஒவ்வொரு பண்பினுடைய பிரயோஜனத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக கோபப்படக்கூடாது என்பது எல்லோருடைய விருப்பம். யாருக்கு கோபப்படணும்னு ஆசை இருக்குது? எவ்வளவு பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் என்ன சொல்வார்கள்? கோபப்படக்கூடாதுன்னு தான் விரும்புகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் ஏன் அதற்கு தகுந்த முயற்சி எடுக்கவில்லை என்றால், கோபப்படாமல் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் வருங்கிறத அந்த புத்தி அவ்வளவு பார்க்கவில்லை.
பிறகு எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால், கோபப்படுறதுனால சில பிரயோஜனம் இருக்குது. என்ன பிரயோஜனம்னா, இம்மீடியட்டாக அந்த காரியம் நடக்கும். இப்போ ஒரு சர்வெண்ட்டுக்கிட்ட சாதாரணமாக சொன்னால் அவர்கள் செய்கிற ரெஸ்பான்ஸ் வேறு, கோபப்பட்டு சொன்னால் செய்கிற விதம் வேறு. உடனடியாக சீரியஸாக செய்வார்கள். அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம், ஒரு காரியத்தை உடனடியாக சீக்கிரமாக நடத்தணும்னா அது கோபமாகத்தான் கம்யூனிகேட் பண்ணணும், கோபமாக சொன்னால் தான் காரியம் நடக்குது என்று நாம் எதில் பிரயோஜனத்தை பார்க்கணுமோ அதற்கு விபரீதமான பண்பில் பிரயோஜனத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ உண்மை பேசணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா சத்தியத்தினால் வர்ற பிரயோஜனத்தை பார்க்குறத விட்டுட்டு இப்போல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமோ, சத்தியமாக இருந்தால் பிழைக்க முடியாது. இதே வார்த்தை தான், உண்மை பேசினா பிழைக்க முடியாது. நீங்கள் வேணால் ஓகே, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸும் கிடையாது, பேசாமல் உட்காந்துருக்கீங்க, உண்மை பேசிட்டு போயிடலாம். நாங்கள்லாம் சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம், நீங்கள்லாம் வாழலை போல் இருக்கு. நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு உண்மை பேசுனா நாங்கள்லாம் முன்னேற முடியாது. இப்போ இவங்களுக்கு எதில் பிரயோஜனத்தை பார்க்கிறார்கள்? பொய் சொல்கிறதுலேயும் பிரயோஜனம் இருக்குது. பிரயோஜனம் இல்லாமல் யார் பொய் சொல்லுவா? அதில் தான் புத்தி பிரயோஜனத்தை பார்த்துட்ருக்கே தவிர சத்தியத்தில் பிரயோஜனத்தை புத்தி பார்க்கவில்லை. அதனால தான் சத்தியத்தில் பிரவൃத்தி வருவதில்லை. உண்மை பேசணும்னா அதற்கான முயற்சி, அதனால் வர்ற சில கஷ்டத்தை தாங்கிறதுக்கு மனது தயாராக இல்லை. காரணம் என்ன? புத்தி அர்த்தத்தை பார்ப்பதில்லை. அப்போது ஒரு வேல்யூ நமக்கு வரணும் என்றால் நாம் பார்க்க போகிற எல்லா பண்புகளிலும் அதனால் என்ன பிரயோஜனம், அதை முதல்ல நம்ம சிந்திக்கணும். எந்த ஒரு பண்பை நாம் அடைய வேண்டும் என்றாலும் நம்மயம் ஆவதற்கு முன் அந்த பண்புனால் கிடைக்கின்ற பலன் என்ன என்று பார்க்க வேண்டும். நம்ம உதாரணமாக ஒரு பண்பை எடுத்துட்டு அதனுடைய பலனை பார்ப்போம். அது சத்தியம்ங்கிற ஒரு வேல்யூவையே எடுத்துக்குவோம். இப்போ பொதுவாக உலகத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்னா, உண்மை அப்படிங்கிறத பேசாமல் இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் அதிகம், உண்மை பேசணும் அப்படின்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிறார்கள். இப்போ இந்த பொய்ங்கிறத நம்ம பயன்படுத்தி அதனால் சில பிரயோஜனம், இப்போ இவன் பணத்தையே அதிகமாக சேகரிக்கிறான்னு வச்சுக்குவோம். பிரயோஜனம்னா என்ன? கூட்டி கழித்து கடைசியில் பார்த்தா எக்ஸ்ட்ரா பணம் வரும், அவ்வளவுதான். வேறு எந்த பிரயோஜனம் வந்துட போகுது? எல்லாத்துலேயும் முடிவு என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி, எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட். பணம் வந்ததுன்னா என்ன? சில எக்ஸ்ட்ரா பொருள்களை நம்ம வாங்கி வைக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இந்த பொய் அப்படிங்கிறத பயன்படுத்தும் பொழுது பொருள் நமக்கு கிடைக்கிறது. உண்மையை பயன்படுத்தும் பொழுது பொருள் சம்டைம் கிடைக்கும், சம்டைம் கிடைக்காமலும் போகலாம். பொய்யை கம்பேர் பண்ணும்போது அந்த நேரத்தில். இப்பொழுது நாம் எப்படி பார்க்கணும், உண்மையில் என்ன நேரிடுகிறது என்றால், உபனிஷத் சொல்லியிருக்கு சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும்னு உபனிஷத்தினுடைய வாக்கியம். அதில் யாருக்கு அவ்வளோ நம்பிக்கை வருவது கிடையாது. ரூபா நோட்டில் தான் போட்டிருக்கு சத்தியமேவ ஜெயதேன்னு. அதிலேயே நம்ம லஞ்சத்துக்கு தானே பயன்படுத்திட்டு வாங்கிட்டு இருக்கோம். அந்த ரூபா நோட்லேயே வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்கு. ஆனாலும் யாருக்கு நம்பிக்கை வருவதில்லை. காரணம் என்ன? நம்ம டி வேல்யூவில் பிரயோஜனம் பார்த்துட்ருக்கோம். எது வேல்யூ இல்லையோ அதில் பிரயோஜனத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் எப்படி பிரயோஜனத்தை பார்க்கணும்? உண்மையிலேயே சத்தியத்தினுடைய பலன் என்ன என்றால், நம்ம எல்லோரிடமும் பொய்யே சொல்லிகிட்டு இருக்கோம், உண்மையே பேசுவதில்லை. அது நம்மளுடைய சுபாவமாக இருக்குது. ஏமாந்து உண்மை வந்தால் உண்டே தவிர சுபாவமாக பொய் வந்துட்டுருக்கு. ஒரு மாணவர் என்னிடம் ஏதோ ஒரு விஷயத்தில் பொய் சொல்லிட்டார். பிறகு தான் அவருக்கு ஞாபகம் வந்தது. உடனே சொல்கிறார், சாமிஜி அது பழக்க தோஷத்தில் சொல்லிட்டேன், உங்ககிட்ட சொல்லக்கூடாது தான் அப்படின்னு சொன்னார். அது எல்லோரிடத்துலையும் சொல்கிறேன், அதே போல் உங்ககிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்னார். அப்படி அது சுபாவமாக பொய் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நம்முடைய கேரக்டர் என்ன என்றால், உண்மையை உள்ளே வச்சுட்டு உள்ள உண்மை இருக்குது, வாயில் பொய் சொல்லி இனி ஒருவரை ஏமாற்றிட்டுருக்கோம். அப்போ நம்முடைய மனதில் என்ன தோன்றி இருக்கும்னா, நமக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி உருவாயாச்சு. ஒரு உண்மையை தெரிஞ்சவன் ஒருத்தன், பேசுகிறவன் ஒருத்தன்னு நமக்குள்ளேயே ரெண்டாக பிரிச்சிட்டோம். அப்பொழுது மற்றவர்கள் யாராவது நம்மிடம் பேசினாலும் கூட நம்ம என்ன நினைப்போம், நம்ம பண்ணுறது தானே அவனும் பண்ணுவான்,
அப்படின்னு நினைப்போம். அப்போ வாழ்க்கையில் யாரிடத்திலும் நம்பிக்கைங்கிறதே வராது. இந்த ட்ரஸ்ட்டுங்கிறத நம்ம இழந்துருவோம். காரணம் என்ன? நம்ம நம்பிக்கையோடு இருந்தால் தானே நம்ப முடியும். நம்புறதுங்கிறது ஒரு பெரிய சக்தி. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை யார் எதை கொடுத்தாலும் நம்பி விடுகிறது. அதனால தான் அந்த குழந்தைகளெல்லாம் எவ்வளவு குழந்தை இறந்து விடுகிறது பாய்சனை சாப்பிட்டு. அப்படி கிடையாது. எல்லா குழந்தைகளுக்கும் முழு ட்ரஸ்ட் இருக்குது. அதனால் கொடுக்கிறவங்களும் கூட கவனமாக இருப்பார்கள். காரணம் என்ன? அந்த குழந்தைக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியாது. அதெல்லாம் வளர்றது தான். வளர்றதுன்னா என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வளர்றதுன்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தை முழு ட்ரஸ்ட்டோடு இருக்கும் பொழுது ஏன்னா அதுவும் உண்மையாக நடந்துக்குது, இந்த உலகத்தையும் உண்மையாக நம்புகின்றது. இப்போ வயதாக என்ன ஆகின்றது? நம்ம பொய்யா இருக்கோம். இப்போ உலகத்தில் நம்மளை என்ன செய்வோம்? யாரையும் நம்ப மாட்டோம். அதனால் சில பேர் வயதான காலத்துல எல்லாம் பார்த்தா கடைசி காலத்தில் யாரையும் நம்பாமல் சாவியை எடுத்து தலகாணி கடையில் வச்சு தூங்கிட்டு இருப்பார்கள். அவர்களிடம் ஈஸியாக அந்த சாவியை எடுத்துடலாம், அது அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். இப்போ நம்பிக்கையை இழந்துட்டோம் அப்படின்னா பிறகு தனிமைப்படுத்துவோம். பிறகு மனத்துயரம், டிப்ரெஷன் இதெல்லாம் வரும். காரணம் என்ன என்றால் நமக்குள்ளேயே நாம் உண்மையை இழந்திருப்போம். இப்போ மற்றவங்களிடம் நாம் பொய் சொல்லும்போது உண்மையிலேயே மற்றவர்களிடத்தில் நாம் பொய் சொல்லவில்லை, நம்மையே நாம் ஏமாற்றி நம்மிடத்திலேயே தான் நம்ம பொய் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நமக்குள் இருக்கிற மனது பாதிக்கப்படுது. சுற்றி பொருள்கள் வந்தாச்சு, அந்த பொருள்களை அனுபவிக்கின்ற மனம் நம்மிடம் கிடையாது. எல்லாம் இருக்குது, ஆனால் உடலில் எல்லா நோய் அப்படின்னு என்ன பிரயோஜனம்? அதே போல் எல்லாம் இருக்குது, அதை அனுபவிக்கிற ஃப்ரேம் ஆஃப் மைண்டு நமக்கு இருக்காது. அதனால தான் சத்தியமேவ ஜெயதே. இவன் சத்தியத்தை விட்டுட்டு நான் பொருளை வாங்கிட்டேன்னு சொல்கிறான். உபனிஷத் சொல்லுது, நீ பொருளை வாங்கிட்ட, அதை அனுபவிக்கிற மனதை நான் வாங்கி கொள்வேன். இந்த அதர்மம் அதை வாங்கிக்கும். பொருளை இவன் வாங்கி வச்சுட்டான் சுத்தியிலும், ஆனால் அதை அனுபவிக்கிற மனதை அந்த அதர்மம் வாங்கி கொள்ளும். அதனால் உண்மையில் வெல்வது என்னன்னா சத்தியம்தான் வெல்லும், அசத்தியம் என்றும் வெல்வதில்லை. மேலோட்டமாக பார்த்தா வெற்றி அடைகிற மாதிரி தெரியும். இவ்விதம், இதெல்லாம் நான் ஒரு உதாரணத்துக்கு கூறுகின்றேன். இவ்விதம் ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துட்டு அதனால் என்ன பிரயோஜனம் என்று ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அந்த பிரயோஜனத்தை நம்முள் அசிமிலேட் பண்ண நம்முள் வைக்கத்தான் அந்த பொருள், அந்த வேல்யூ மீது நாம் இச்சை ஏற்பட்டு அதை அடைய நாம் முயற்சி செய்வோம். அப்படி இனிமேல் என்னென்ன வேல்யூஸ் பார்க்க போகிறோமோ, என்னென்ன பண்புகளை பார்க்க போகிறோமோ, கடைசி அத்தியாயம் வரைக்கும் நாம் பார்க்க போகிற அனைத்து பண்புகளினால் வருகின்ற பிரயோஜனத்தை பார்க்க வேண்டும். அது ஆகார விஷயத்துலையும் சரி, உணவு விஷயத்துலையும் சரி. முறையான உணவு சாப்பிட்டா என்ன பலன்னு பார்க்கணும். ஆனால் நம்ம மனசு என்னுடைய பலனை பார்க்குது? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வடை இதனுடைய பலனை தான் பார்க்குதே தவிர, இதையெல்லாம் தவிர்த்து ஆரோக்கியமாக சாப்பிட்டா என்ன பலன் அதை நம்ம அசிமுலேட் பண்ணலை. அதனால் அதற்கான முயற்சி, அதற்கான தியாகத்தை நாம் செய்வதில்லை. இப்போ ஃபஸ்ட்டு முயற்சி என்ன என்றால், நீ எந்த வேல்யூவை நம்ம இனி படித்தாலும் பார்த்தாலும் மனது அந்த பண்பினால் கிடைக்கின்ற பலனை சிந்தித்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை மனதில் வைக்க அந்த பண்பை நோக்கி நமக்கு நாட்டம் வரும், இச்சை வரும். அதற்காக என்ன முயற்சி செய்வோமோ அதை இயற்கையாக நாம் செய்வோம். இப்போ இது ஃபஸ்ட்டு மெத்தட். முதல் திங்கிங் என்ன என்றால் அர்த்த தர்ஷனம். இனி இரண்டாவது, இதெல்லாமே மேக்ஸிமம் திங்கிங் லெவலில் தான் இருக்க போகுது. இரண்டாவது என்னவென்றால் அனர்த்த தர்ஷனம். அனர்த்த தர்ஷனம் இது என்ன என்றால், அந்த பண்பு நம்மிடம் இல்லை என்றால் என்ன தோஷம் வரும் என்று பார்க்க வேண்டும். அனர்த்த தர்ஷனம்னா அந்த குணங்கள் நம்மிடம் இல்லை என்றால் அதனால் என்ன அனர்த்தம், என்ன தோஷம், என்ன சங்கடம் நமக்கு வரும் என்று பார்க்க வேண்டும். இது ஜஸ்ட் ஆப்போசிட். அர்த்த தர்ஷனம்னா
அந்த வேல்யூ நம்மிடம் இருந்தால் என்ன பிரயோஜனம், அனர்த்த தரிசனம்னா நம்மிடம் இல்லை என்றால் அதில் என்ன லாஸ், அதனால் என்ன நமக்கு இழப்பு ஏற்படும் என்று பார்க்க வேண்டும். அதனால்தான் இவ்விதம் கூறுவார்கள். எது அறிவு என்பதற்கு இந்த லட்சணம் சொல்லப்படுகிறது. எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்வது அறிவு அல்ல. அதாவது எது சரியான அறிவுங்கிறதுக்கு லட்சணம். எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்வது அறிவு அல்ல. தவறான ஒன்றை பின்பற்றும் பொழுது என்ன இழப்பு நேரிடுகிறது என்று பார்ப்பதுதான் சரியான அறிவு. அதை உணர்வதுதான் சரியான அறிவு அல்லது இன்னர் மெச்சூரிட்டி. இப்போ இன்னர் மெச்சூரிட்டிங்கிறது வாட் இஸ் ரைட் அண்ட் ராங்னு தெரிஞ்சுக்கிறதல்ல, தவற பின்பற்றும் பொழுது அதனுடைய இழப்பு என்ன, அதனுடைய தோஷம் என்னங்கிறது மனது உணரும் அளவு நமக்கு மனம் பக்குவத்தை அடைந்துள்ளது என்று பொருள். அப்படி நம்ம பார்க்கணும். இப்போ இதே போல் கோபப்படுறதுனால என்ன லாஸ் வரும்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே இந்த உதாரணம் கூறியிருக்கின்றேன். நம்மிடம் இருக்கின்ற சில தீய குணங்கள் என்பது இந்த கோபப்படுறது, அதிகமாக பேசுவது, உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் இருத்தல், பொறாமப்படுதல், இப்படிப்பட்டவைகளெல்லாம் ஆசிட்டை போலன்னு பார்த்துருக்கோம், அமிலத்தை போல. அது முதல்ல கண்டெய்னர், அதை நாசம் பண்ணித்தான் கண்டென்ட்டை நாசம் பண்ணும். இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தில் ஆசிட்டை ஊற்றி வச்சோம்னா அதற்குள்ளே வேறு ஏதாவது பொருளை போட்டோம்னா முதல்ல அந்த ஆசிட் என்ன செய்யும், அந்த அமிலம் அந்த பாத்திரத்தை தான் நாசம் பண்ணும். அதற்கு பிறகு தான் மற்றதை நாசம் பண்ணும். அதே போல் என்ன சொல்வார்கள், இந்த கோபம் பொறாமை இவைகளெல்லாம் முதல்ல அவனை நாசப்படுத்திட்டு மீதி தான் மற்றவர்களை அது நாசப்படுத்தும் என்று அந்த லாஸ், அதனுடைய இழப்பை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக நம்மளுடைய மனதினுடைய வேல்யூவே நமக்கு தெரிவதில்லை, மனதினுடைய பெருமையே நமக்கு தெரிவதில்லை. இப்போ வெளியே ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிது, அதனால் நமக்குள்ளே எவ்வளவு மனதில் என்ன லாஸ் வருதுங்கிறது பார்க்கறதில்லை. ரொம்ப கிராஸான ஆப்ஜெக்ட், ஸ்தூலமான பொருள் எவ்வளவு வருதோ அந்த கெயினை தான் மனசு பார்க்குதே தவிர சூக்ஷ்மமான மனதிற்குள்ளே எவ்வளவு லாஸ் வருதுன்னு நம்ம பார்ப்பதில்லை. அப்படி பார்ப்பது ஒரு முக்கியமான சிந்தனை. இப்போ எதை பார்க்கணும்னா கோபப்படுறதாகட்டும், அதே போல் பேச்சு, பல சமயங்களில் தேவையில்லாமல் பேசுகின்றோம். வயதானவர்களுக்கு இளைஞர்களிடம் ஏன் மதிப்பு வர்றதில்லைன்னா தேவையில்லாமல் பேசுவதினால்தான். இப்போ நம்ம அந்த தேவையில்லாமல் பேசுகிறதுனால, அதிகமாக பேசுகிறதுனால என்ன லாஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அப்படி அது பேச்சாகலாம், அசத்தியமாகலாம். அதே போல் துஷ்சங்கம், தவறானவர்களுடைய நம் நட்பு, இப்படி எந்த விதமான பொருள்களிலிருந்து நம்ம நீங்கணுமோ, கேரக்டர்லேருந்து நம்ம நீங்கணுமோ, அது நம்மிடம் இருந்தால் எந்த அளவுக்கு டேமேஜ் வரும், எந்த அளவுக்கு நம்மை அது தாக்கும் என்று மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வேல்யூவை நம்ம பார்க்கும் பொழுதும் அதனால் என்ன பிரயோஜனம்னு பார்ப்போம். அது இல்லை என்றால் அதனுடைய லாஸ் என்ன, அதை நாம் பார்க்க வேண்டும். இது இரண்டாவது. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற குழுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு வேல்யூவை நம்மயம் ஆக்கிறதுக்கு நம்ம எந்த டைரெக்ஷனில் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக. இனி மூன்றாவதான உபாயம் சத் சங்கக. சத் சங்கம் என்பது அடுத்த உபாயம். அதாவது ஒரு பண்பை நாம் அடைய வேண்டும், ஒரு குணத்தை நம்ம அடைய வேண்டும். அந்த குணத்தை நம்ம அடைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிறது. பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த குணம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுடன் நாம் இணக்கம் வைக்க வேண்டும். அது ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்னு சொல்வோம் அல்லவா. அப்பொழுதுதான் அந்த குணம் நமக்கு வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பொருளில் அதிக பற்று இருக்கக்கூடாது,
உண்மை பேச வேண்டும். இப்படிப்பட்ட சில குணங்களை நம்ம அடையணும்னா நம்ம யார் எப்பொழுதுமே பொய் சொல்லிகிட்டு இருக்காங்களோ, யாருக்கு பணம்தான் வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கோ அவங்களோடையே உறவு வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோமே, என்ன ஆயிரும்னா லட்சியமாக வைக்கணும், நீ ஏன் பொய் சொல்லணும், அவங்க அதை விட அழகாக பேசி நம்ம கொஞ்சம் இருக்கிற அந்த தீயை ஈஸியாக அணைத்து விடுவார்கள். அப்போ என்ன செய்யணும்னா, கொஞ்சம் தீ இருந்ததுன்னா அதை வளர்க்கிறதுக்கு தகுந்த சூழ்நிலையை நாடணுமா தவிர அதை அணைத்து விடுகின்ற சூழ்நிலையை நாடக்கூடாது. அப்போ சத் சங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன வேல்யூ வேண்டுமோ அது எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து அங்கு நம்முடைய இணக்கம் இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் ஸ்தூலமான மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள். ஏன்னா இப்படி நினைச்சாலே நம்ம பைத்தியகாரன்னு சொல்கிற ஆட்கள் தான் சுற்றி இருக்குது. அப்போ எங்கே போகிறதுன்னா, சில மகான்களினுடைய புஸ்தகமே ஒரு சத் சங்கமாக இருக்கும். அதனால் அந்த புக்கே நமக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் சத் சங்கம் ஆயிரும். ஏன்னா எல்லா நேரத்திலையும் அப்படிப்பட்ட நண்பர்கள், மனிதர்கள், ஆசிரியர்கள் கிடைக்காமல் இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும்னா, அவர்களுடைய நூல்கள், சம்டைம் அவர்களுடைய ஈவன் ஃபோட்டோ, அதை பார்க்கும் பொழுதும் கூட நமக்கு என்ன கிடைக்கும், அந்த வேல்யூ நமக்கு ஞாபகப்படுத்தப்படும். இப்போ அந்த ரிமைண்டர்னு சொல்கிறது, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆன சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதனால தான் வீடு புதுசாக கட்டி உள்ளே போகும்போது என்ன செய்வார்கள் தெரியுமோ, அந்த வீட்டு கிரகப்பிரவேசம்னு பண்ணி முதல்ல பகவானை கொண்டு போய் உள்ளே வைப்பார்கள். அதற்கு பிறகு தான் இந்த ஆள் போகிறது. முதல்ல சாமி போனதுக்கப்புறம் ஆசாமி போகணும்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அது பகவானுடைய சந்நிதி. அந்த பகவானுடைய சந்நிதியில் நான் இருக்கிறேன்னு நினச்சோம்னா கோயிலில் ஊர் நாயம் பேச மாட்டோம், பேசக்கூடாது. ஆனால் இப்போ கோயில் எதுக்கு பயன்படுதுன்னு வேறு விஷயம், வேறு மீட்டிங் பிளேஸாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது பகவானுடைய சந்நிதி, அதில் நான் இருக்கின்றேன்னு என்ன இருக்கணும். அதே போல் நம்ம வீட்டை அப்படி வச்சுக்கணும். உள்ள பகவானுடைய ஃபோட்டோவை வச்சுட்டோம் அப்படின்னா என்னுடைய வீட்டில் பகவான் இல்லை. இப்போ அப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் பகவானை வச்சுருக்கேன்னு சொல்கிறோம். பகவானுடைய வீட்டில் நான் இருக்கின்றேன். அப்படி நம்மையை சுற்றியும் ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும். ரிமைண்டர், இதெல்லாம் சத் சங்கம்தான். நம்ம வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்கிறதே ஒரு சத் சங்கம், நல்ல புஸ்தகம் இருக்கிறது சத் சங்கம், மகான்களோட வச்சுருக்கிற தொடர்பு, அப்புறம் சாஸ்திரத்தை கேட்குறது, படிக்கிறது, இதெல்லாம் என்னென்னா இந்த வேல்யூக்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அசிமுலேட் பண்ணுறதுக்கு உதவுகின்ற சாதனம். அது மூன்றாவதாக சத் சங்கம். இனி அடுத்ததாக இப்போ ஒரு பண்பை நம்ம பின்பற்றலான்னு ஆரம்பிப்போம். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போ நான் ஜென்ரலாக சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொரு பண்பை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல விஸ்தாரமாக பார்ப்போம். அதில் என்ன பெனிஃபிட், அதனால் என்ன லாஸ், அதை எப்படி அடையிறதுன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் காமன். இனிமேல் பார்க்க போகிற எல்லா பண்புகளுக்கும் நம்ம ஏதோ ஒரு பண்பை பின்பற்றலான்னு முடிவு பண்ணியிருப்போம். உதாரணமாக, வாக்கில் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தையை பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது, அல்லது இந்த பதார்த்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, இப்படி விரதம் இருக்கணும்னு ஏதோ ஒரு பண்பை எடுத்து அதை பயிற்சி பண்ணிட்டு வருவோம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரே நாளில் வெற்றி அடையாது, பல சமயங்களில் தோல்வியை அடைவோம். அப்படி தோல்வி அடைஞ்சதற்கு பிறகு மீண்டும் முயற்சி பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம முன்னாடியே முடிவு பண்ணணும், இன்று இந்த பண்பை நான் பின்பற்ற ஆரம்பிக்கிறேன். நான் தோல்வியை அடைந்தால், ஒரு முறை தோல்வியை அடைந்தால் அதற்கு தகுந்த தண்டனையை எனக்கு நான் கொடுத்து கொள்கின்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணணும். தண்டக அல்லது பிராயஷ்சித்தம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு நாமளே தண்டனை கொடுத்துக்கிறது. வேறு யாராவது தண்டனை கொடுத்தா நமக்கு கோபம் வந்துடும். நமக்கு நம்மளையே பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. எப்படின்னா, இந்த வேல்யூவை நான் பின்பற்றேன், இதில் எந்த அளவுக்கு எப்போ நான் தோல்வி அடைகின்றேனோ அப்பொழுது இதை நான் தண்டனையாக எனக்கு கொடுத்து கொள்கிறேன். சில பேர் எப்படி தண்டனை கொடுப்பாங்க தெரியுமோ, இந்த காசிக்கு போனால் ஏதாவது விட்டுறணும்னு சொல்லுவார்கள். ஏதாவது விடணுமா காசிக்கு போனால், இவருக்கு பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது. அடிக்கடி வீட்டில் வேறு பிளட் ப்ரெஷர் இருக்குது அல்ல சுகர் இருக்குதுன்னு பண்ணி கொடுத்துட்ருப்பார்கள். அதனால் நைஸாக நான் போய் காசியில் போய் பாவக்காயை விட்டுட்டேன்னா,
இது என்னன்னா, இது வந்து தண்டம் கிடையாது, இது வந்து கிஃப்ட்டு. நமக்கு செய்கிற வந்து சௌகரியமாக பண்ணிக்கிறது. எது நமக்கு விருப்பமோ அதை நாம் விட்டுவிட வேண்டும், அல்லது நமக்கு நாமளே ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கணும். அப்படி நமக்கு நாமளே ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது அதற்கு பயந்துட்டு என்ன தண்டம் காத்துட்ருக்குன்னு நினச்ச உடனே, இதெல்லாம் எதற்குன்னு அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது, அதுக்காகத்தான். இப்போ இன்றைக்கி வந்து காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் இந்த சொல்லில் கவனமாக இருப்பேன்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்குவோமே. ஒரு முறை ஸ்லிப் ஆயிட்டேன்னா அதற்கு வந்து நைட்டு வந்து நான் சாப்பிட்றதில்ல அல்லது இந்த பதார்த்தத்தை சாப்பிட மாட்டேன்னு ஏதாவது ஒரு விதமான பனிஷ்மெண்ட்டு நமக்கு கொடுத்துக்கணும். ஒரு குழந்தை வந்து என்னிடம் கேட்டது, 3rd or 4th படிக்கிற குழந்தை, எனக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது சாமிஜி, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படியெல்லாம் குழந்தைகளை வந்து கேட்குதேன். ஏன் இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குதுன்னா, இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு விளையாடிட்டே இருக்கேன், ஆனாலும் ஆசை இருக்குது படிக்கணும். அந்த குழந்தைக்கு நான் 2 உபாயம் சொன்னேன், அந்த 2 நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த 2 உபாயம், முதல் உபாயம் இந்த தண்டம். அதாவது நீ வந்து ஒரு முடிவு பண்ணு, 6 மணிக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்து 8 o'clock படித்து முடிக்கிறதாக முடிவு பண்ணு. ஒரு கால் படித்து முடிக்க முடியலன்னு சொன்னால் உனக்கு எது ரொம்ப பிரியமோ அதை நீ செய்ய மாட்டேன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சாக்லேட் 3 நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு சாக்லேட் கிடைச்சாலும் சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணிக்கோ. வேறு யாரும் முடிவு பண்ண வேண்டாம். உனக்கு எப்படியும் சான்ஸ் கிடைக்கும். இல்லை ஐஸ்கிரீம் வந்து 10 days அல்லது ஒரு மாதம் சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணு. அப்போ உனக்கு அந்த ஐஸ்கிரீம் போயிருங்கிற பயத்தில் இந்த 2 மணி நேரம் ஒழுங்காக படிப்பாய். இது வந்து தண்டம். பிறகு இனி ஒரு மெத்தட் என்னன்னு சொன்னால் கிஃப்ட்டு. அது அடுத்த பாயிண்ட். இப்போ வந்து ஒரு நாள் அந்த வேல்யூவை சக்ஸஸாக பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோமே, நமக்கு நாமளே ரகசியமாக ஒரு பார்ட்டி வச்சுக்கணும். அதுதான் கிஃப்ட்டுன்னு சொல்கிறது. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு கால் நீ படிச்சுட்ட அப்படின்னா நீ வா, உனக்கு நான் வந்து ஒரு சாக்லேட் தர்றேன், இட்ஸ் அ கிஃப்ட்டு. அப்போ என்ன ஆகும், இதை படித்தா தான் எனக்கு அந்த கிஃப்ட்டு கிடைக்குங்கிறதுனால நம்ம வந்து அதை காரியத்தில் ஈடுபடுவோம். இப்போ இந்த தண்டம் கிஃப்ட்டுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் பாரிதோஷக அப்படின்னு சொல்கிறது. கிஃப்ட்டு கொடுத்துக்கணும் நமக்காக. இதிலிருந்து என்ன கிடைக்குன்னா, சப்போஸ் ஒருவருக்கு வந்து நான் வந்து காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் யாருக்கிட்டேயும் என்னுடைய சொல்லில் ஹர்ட்டு பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு நடந்துக்கிறோம். சக்ஸஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோமே, நமக்கு நைட்டு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ பாயாசம் பண்ணி சாப்பிடுங்க. அன்னைக்கு தான் தீபாவளி, அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து நோன்பு. காரணம் என்ன, சக்ஸஸ் டே, சக்ஸஸ்ஃபுல் டே. அப்படி நம்ம எப்போ சக்ஸஸ் பண்ணுறோமோ அப்போ நமக்குள்ளேயே ஒரு கிஃப்டை நம்ம கொடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ அது கிடைக்கணும்னா இதை சக்ஸஸ் பண்ணணும்னு ஒரு தூண்டுதல் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த 2 வேல்யூ என்னென்னா, நம்மையே நம்ம வருத்திக்கிறது, நமக்கு எது விருப்பமோ அதை நம்மளாக தியாகம் பண்ணுறது. அந்த அவேர்னஸில் நம்ம கவனமாக பின்பற்றுவோம். அதற்கு பிறகு என்னென்னா, நமக்கு நாமையே உற்சாகப்படுத்தி கொள்வதற்காக ஏதாவது மனசில் வச்சுக்கணும். இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா நான் இதை செய்வேன், இதை எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்குவேன். இது போல் நம்ம செய்தால் என்ன கிடைக்கும்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த குழந்தை படிக்கிற விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் இந்த 2 நமக்கு பொருந்தும். சாஸ்திரத்தில் பிராயஷ்சித்த கர்மம்னு பெரிய கர்மம் இருக்குது. நீ ஒரு பாவம் செய்துவிட்டால், தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்துவிட்டால் இந்த பிராயஷ்சித்தத்தை செய்யி. அப்போ பிராயஷ்சித்தம் செய்யணும்னு பயந்துட்டு நம்ம அந்த பாவத்தை செய்கிறதுக்கு துணிய மாட்டோம். அதே தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இது வந்து சாஸ்திரத்தில் சொன்ன கருத்துக்கள் தான், அதை நம்ம பின்பற்ற வேண்டும். இனி அடுத்தது என்ன என்றால், நம்ம வந்து 20 வேல்யூஸ் இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அதற்கு பிறகு வேறு அத்தியாயங்களில் பகவான் வந்து லிஸ்ட்டு மேலே லிஸ்ட்டு சொல்லிட்டு போகிறார், இப்படிப்பட்ட குணமெல்லாம் இருக்கணும்னு சொல்லி. இதை படித்த உடனே நமக்கு திடீர்னு உற்சாகம் வந்துடும். இந்த நியூ இயர் விரதம் போல், நியூ இயர் வர வர எல்லாத்துக்கும் என்ன வந்துடும், நியூ இயர்லேருந்து இதை பண்ணுவேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். அது வந்து பிப்ரவரி மாதத்தோடு ஓவர். காரணம் என்னென்ன, எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோ வேகமாக அந்த உற்சாகம் நம்மை விட்டு போயிடும். கொஞ்ச நேரம்தான் அந்த ஸ்பிரிட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட்டு தான் சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிருமே, அந்த ஸ்பிரிட் அப்படியே எவாப்ரேட் ஆகி போயிடுது.
அப்படி இந்த வேல்யூஸை படித்த உடனே நமக்குள்ளே என்ன தோன்றும்னா, உடனே ஓவர் உற்சாகம் வந்து எல்லா வேல்யூஸையும் நான் பின்பற்ற ஆரம்பிச்சிடுவேன்னு முடிவு பண்ணுவோம். உணவில் ஆகட்டும், பேச்சில் ஆகட்டும், கோபமாகட்டும், எல்லா வேல்யூஸையும் சேர்ந்தாப்பில் நான் முயற்சி செய்து அடைந்து விடுவேங்கிற ஒரு உற்சாகம் வரும். அது செய்யக்கூடாது. ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துகிட்டு மாஸ்டர் பண்ணிட்டு வரணும். மற்றது அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, ஏதோ ஒன்றை சீரியஸாக எடுத்துட்டு அதை மாஸ்டர் பண்ணணும். இப்போ சில பேர் 8 மணிக்கு காலையில் எந்திரிக்கிறதுங்கிறது பழக்கமாக இருக்குது. அவர் காலையில் நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜபம் பண்ணி ஆசனம் பண்ணி எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டுறக்கூடாது. முதல்ல 7 மணிக்கு எந்திரிச்சு பழகிறது சக்ஸஸ்ஃபுல் ஆகட்டும், அப்புறம் 6 ஆகட்டும், அதற்கு பிறகு மற்றது பார்ப்போம். அதனால தான் தியானத்துலேயும் கூட ஃபஸ்ட்டு தியானத்தில் என்ன மாஸ்டர் பண்ணணும்னா, பேசாமல் 15 நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிச்சு அதுவே போதும். நீங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கிறது பிறகு பார்க்கலாம். 15 நிமிடம் கை கால் அசையாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்து பழகிறது தான் கொஞ்ச நாள் தியானத்தில் செய்ய வேண்டியது. அதை சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா அதற்கு பிறகு மனசை என்ன பண்ணலாங்கிறது அடுத்த ஸ்டேஜ். எடுத்த உடனே சமாதிக்கு போகணும்னாலே எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி போகணுன்னா வேறு மெத்தட் இருக்கே தவிர தியான மெத்தடெல்லாம் கிடையாது. எடுத்த உடனே அப்படியே மெய் மறந்து போகணும்னா மெய் மறக்கிறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, அதெல்லாம் நம்ம வேண்டாம். அப்படி எடுத்த உடனே ஓவராக எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துக்கணும். அதற்கு என்ன சொல்வார்கள், சங்கல்பக என்று சொல்லப்படும். சங்கல்பம்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூவை எடுத்துட்டு கொஞ்ச நாள் அதையை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதற்காக மற்றதை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் சங்கல்பம். அது 10 நாள்னு எடுத்துக்கலாம், 1 வருஷம்னு எடுத்துக்கலாம். இந்த வருஷம் பூரா நான் அஹிம்சையை பின்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அஹிம்சை தான் முக்கியம். அல்லது 1 மாதம், ஜனவரி மாதம் பூரா இந்த வேல்யூ, பிப்ரவரி மாதம் பூரா இந்த வேல்யூ, மார்ச் மாதம் கோபத்துக்கு வச்சுக்கிறேன், ஏப்ரல் மாதம் பொறுமைக்கு வச்சுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும், கொஞ்சம் பொறுமைக்கு வச்சுக்கிறேன். அப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வேல்யூவை செட் பண்ணணும். இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுது. சான்ஸ்கிரிட் இயர் அப்படின்னு வைப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த வருஷம் அந்த சான்ஸ்கிரிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்படி ஒவ்வொரு வருஷம் குழந்தைகளுக்கான வருடம் அப்படின்னு சொல்கிறது. காரணம் என்ன, எல்லாமே முக்கியம்தான், ஆனால் அந்த பர்டிகுலர் இயர் அந்த வேல்யூவுக்கு அதை முன்னேற்றணும்னு சொல்லி அந்த வருடம்னு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறது என்ன, ஒரு விதமான சங்கல்பம். அதே போல் நம்ம எதை முதல்ல டேக்கிள் பண்ணணும்னு முடிவு பண்ணி அதற்கு ஒரு டைம் லிமிட் வைக்கணும். நம்ம சக்திக்கு உட்பட்டு வைக்கணும், சக்திக்கு உட்படாமல் வைக்கக்கூடாது. நான் 15 நிமிஷம் டைம் லிமிட் வைக்கிறேன்னெல்லாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நாள் கேப் கொடுத்து அதில் பலமுறை விழுந்து பலமுறை எழுந்து பலமுறை பிராயச்சித்தம் பண்ணி பலமுறை கிஃப்ட் வாங்கி, இதெல்லாம் நமக்குள்ளேயே நடக்கிற விஷயம். இல்லை வெளியே சொன்ன ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிடுவார்கள், இல்லை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ளேயே செய்ய வேண்டிய ரகசியமான ட்ராவல் இது. அப்படி சங்கல்பம்னா ஒவ்வொரு வேல்யூவுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து அதற்குள்ளே நம்ம சீரியஸாக முயற்சி பண்ணுறது. நம்ம இது செய்யாததுனால என்ன ஆகுதுன்னா, எல்லா வேல்யூவும் ஒன்று உருப்படியே கிடையாது. சில பேர் எல்லாத்தையும் பாதி செய்வார்கள், ஏதோ ஒன்று உருப்படியாக செய்து முடிக்க மாட்டார்கள். அப்படி ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு ஃபுல்லாக கிடைச்சிடுதுன்னு சொன்னால் பிறகு அந்த ஒரு நம்பிக்கையிலேயே மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்கும். இந்த நூடில்ஸும் இந்த போல் ஒன்றை எடுத்தோம்னா சேர்ந்துட்டு மற்றதும் சேர்ந்தே வரும். அது போல தான் வேல்யூ. ஒன்றை நம்ம நல்லா பின்பற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதும் அப்படியே ஓட்டிட்டு சேர்ந்துட்டே வரும். அப்படி ஒன்றை நம்ம ஒழுங்காக பிடிக்கணும். இப்படி ஏதோ ஒன்று. இப்போ சத்தியம்னா சத்தியத்துக்காக 3 மாதம் நான் அதே கவனமாக இருப்பேன். அப்போ என்ன ஆகும், மற்றதை மறந்துட்டு சத்தியத்தினால என்ன பலன், அதை நம்ம பின்பற்றுறதுக்கு எப்படி நடந்துக்கணும். இப்போ ஒரு இடத்துல பொய் சொல்லணுங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா ஆரம்பத்தில் அந்த இடத்துக்கே போகாமல் இருக்கிறது நல்லது. காரணம் என்ன, நான் அந்த பொய்யை தவிர்க்கலாம். அங்கே போனால் எனக்கு எத்தனையோ பலன் இருக்குது, அதை நான் தியாகம் செய்கின்றேன். அப்படி ஒரு வேல்யூவை எடுத்துட்டு குறிப்பிட்ட காலம் அவரவர்கள் முடிவு செய்து பின்பற்றுவதை
சங்கல்பம் என்று நம்ம சொல்கிறோம். இது அடுத்த பாயிண்ட்டு. இனி இதுக்கு அடுத்தது என்ன என்றால், இந்த ரோட்டில் எல்லாம் போகும்போது எச்சரிக்கைன்னு போடுவாங்க தெரியுமோ, சாவதான் அப்படின்னு போடுவான். வேகத்தடை இருக்கிறது, ஸ்கூல் ஜோன் அப்படின்னு எல்லாம் போடுவார்கள். அதாவது அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, அபாய வளைவுன்னு போடுவான். காரணம் என்னென்னா, அந்த இடத்துல நீங்கள் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் முன் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்வார்கள். அதே போல் எந்த இடத்துல எல்லாம் நமக்கு கோபம் வரும், எந்த சூழ்நிலை பொறாமை வரும், எந்த சூழ்நிலையில் நம்ம மற்றவங்களை பற்றி காசிப் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இவைகளெல்லாம் முன்கூட்டியே கொஞ்சம் அறிகுறி தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது. அதான் முன்னெச்சரிக்கை, அவதானம் என்று சொல்வது. இப்போ முன்னெச்சரிக்கைனா எந்த இடத்துல டெம்ப்ட் ஆவோமோ அதற்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ முன்னெச்சரிக்கையாக இருத்தல். இப்போ நம்ம வீட்டில் இருந்துகிட்ருக்கோம், நம்ம குழந்தைகளோ யாரோ லேட்டாக வருகிறார்கள். இங்கே லேட்டாக இங்கே கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டுருக்கு. வந்த உடனே திட்டணும், ஏன் லேட்டாக வந்த, அவங்களுக்கு ஏதாவது பஸ் லேட் ஆகிருக்கலாம், ஏதாவது காரணம் ஆகிருக்கலாம். அதெல்லாம் கேட்காம இங்கே என்ன ஆகிருக்கும், கோபம் அப்படியே பில்டப் ஆகிட்டுருக்கும். ஸ்டெப்பு வச்ச உடனே என்ன ஆகிரும், பர்ஸ்ட் ஆகும். அப்போ நமக்கு தெரியுதல்லவா, ஆள் உள்ளே வந்த உடனே எனக்கு கோபம் வரும் அப்படின்னு தெரியுது. அப்போ என்ன செய்யணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ லேட்டாக வரப்போகிறான், நான் பேசாமல் இருக்கணும். அல்லது சில பேர் பேச ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சிடும். அவங்க பேசும்போதே இது இரிட்டேஷன் பண்ணுற வார்த்தை வரப்போகுதுன்னு நமக்கு முன்னே தெரிஞ்சிடும். அப்போ அந்த இரிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துடணும். வேகத்தடைன்னு சொல்கிறது போல் எப்படி கவர்மெண்ட் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள், அதுபோல் முன்னெச்சரிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. புயல் வரப்போகுது, அது வரப்போகுது, எல்லாத்துக்கும் முன்னெச்சரிக்கை கொடுக்கறதுக்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுகிறார்கள். முன்னாடியே கொடுத்துட்டா டேமேஜ் லெஸ்ஸாக இருக்கும், அல்லது முழு டேமேஜிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படலாம். அப்படி எங்கெல்லாம் நம்ம ஸ்லிப் ஆகாமோ அது அந்த அறிகுறியை முதல்ல கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஸ்லிப் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கிளைமேட் இருந்ததுன்னு பார்த்து அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். சில பேர் ஒரு முறை ஷாப்பிங் போயிட்டு வந்தால் 2 பொருளை கையில் கொண்டு வருவார்கள், 10 பொருளை மனதில் சுமந்துட்டு வருவார்கள் அடுத்த முறை போகிறதுக்கு. காரணம் என்னன்னா, அப்படி பொருள்களை பார்க்க வாங்கணுங்கிற ஆசையெல்லாம் வந்துடும். அப்போ என்னென்னா கொஞ்ச நாள் ஷாப்பிங் போகாமல் இருக்கிறது பெட்ரு. அல்லது போனோம்னா அந்த கடைக்கு மட்டும் போயிட்டு வரணும். இப்போல்லாம் அப்படி முடியறதில்லை, எல்லாம் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக வச்சிட்றான். ஏன்னா அங்கே போனால் மற்றதும் கண்ணில் பட்டுறது. காரணம் என்ன, எல்லாம் புத்தியை கெடுக்கிறதுக்காகத்தானே. அந்தந்த கடை அது மட்டும் இருந்துட்டுனா அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். அப்படி இல்லாமல் இருக்குது. இப்போ நமக்கு ரொம்ப டெம்டேஷன் இருக்கும் பொழுது நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்து பழக வேண்டும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துடுதுன்னா நமக்கு தெரியும், இந்த இடத்துல நான் என்னுடைய பேச்சை லூஸ் பண்ண போகிறேன், இந்த இடத்துல கோவப்பட போகிறேன். இப்போ வேறு யாரோ நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இனியொரு ரிலேட்டிவ் வர போகிறார்கள், உடனே எனக்கு பொறாமை வரப்போகுது, நான் காசிப் பண்ண போகிறேன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆகணும், உடனே வேதாந்தத்தை கொண்டு வந்து பொறாமப்படக்கூடாது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. இன்னும் அந்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து தயாராக இருக்க வேண்டும். அது ஒன்று. இனி அடுத்தது என்னவென்றால், இதுவும் சாஸ்திரத்தில் வேறொரு இடத்துல பேசப்பட்டிருக்கு, சகாய அன்வேஷணம் என்று சொல்லப்படுகிறது. சகாய அன்வேஷணம், அன்வேஷணம்னா தேடுதல். சகாய அன்வேஷணம் என்றால் இப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம பின்பற்றணும்னா வேறு எதை செய்தால் அதை பின்பற்ற முடியும் அதை நாம் தேடுதல், உதவியை நாடுதல். சகாய அன்வேஷணம்னா சீக்கிங் ஹெல்ப்னு அர்த்தம், உதவியை நாடுதல். அதற்கு ஒரு மனோதத்துவ நிபுணர் இந்த ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசை. ஒருவர் 8 மணிக்கு எந்திரிச்சிட்ருக்கார், 6 மணி அல்லது 5 மணிக்கு எழுந்திருக்கணுங்கிற விருப்பம். இவர் 5 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணலான்னு முடிவு பண்ணார்னு வச்சுக்குவோமே. 5 மணிக்கு எழுந்த உடனே
எழுந்த உடனே தியானம் பண்ணணும்னு நினச்ச உடனே தூக்கம் வந்துடும். காரணம் என்ன, செய்ய போகிறது ரொம்ப கடினமான வேலை. அப்போ எழுந்த உடனே தியானம் பண்ணணுமா, கீதை படிக்கணுமா, உபனிஷத் படிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருப்போம். எல்லாம் என்ன சொல்லுவார்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் நீ என்ன பண்ணுறையோ அது நல்லது. அப்போ என்ன செய்யலாம், காலையில் எந்திரிச்சு நல்ல இதை படிச்சின்னா உனக்கு நல்லதுன்னு சொல்லி வச்சுருப்பார்கள். உடனே என்ன பண்ணுவோம், காலையில் எந்திரிக்கணும், எந்திரிச்சது உடனே இந்த சாதனையை பண்ணணும்னு நினச்ச உடனே அந்த சாதனையை பண்ணுறதே கஷ்டம். இப்போ அதை பண்ணுறது கஷ்டம், எந்திரிக்கிறதும் கஷ்டம். ரெண்டு கஷ்டத்தை எப்படி உடனடியாக செய்வது, அப்போ முடியாது. அப்போ என்ன சொல்கிறார்கள், முதல்ல எந்திரிக்கிறது ஒரு வேல்யூவாக இருக்கட்டும், இதுதான் சங்கல்பம்னு பார்த்தோம். பிறகு காலையில் படிக்கிறத பிறகு பழகி கொள்ளுவோம். அப்போ என்ன செய்யணுமா, எதை செய்யறதுக்கு நமக்கு விருப்பமோ அதை எழுந்தவுடன் செய்கிறதாக வச்சுக்கணுமா. இப்போ யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறது அல்லது ஏதாவது ஒன்று, எதை செய்யறதுக்கு விருப்பமோ அதை எழுந்தவுடன் செய்கிறதாக வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, அதை செய்யணுங்கிற விருப்பத்திலேயே எழுந்துருவோம். உங்களுக்கு ஜிலேபி சாப்பிட்ற விருப்பமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு ஒரு 3 ஜிலேபி சாப்பிடுவோன்னு நினச்சிக்கணும். அட்லீஸ்ட் அதுக்காவது எந்திரிப்போமே. பல்லு விளக்கிட்டு, அது ரொம்ப முக்கியம். பல்லு விளக்கிட்டு ஒரு 5:30 மணிக்கு, ஏன்னா இந்த பெட் காஃபின்னு வேறு ஒன்று வந்து, அப்படி 5:30 மணிக்கு ஜிலேபி சாப்பிட்றேன்னா உடனே என்ன ஆகும், அதை செய்கிறதுக்கு மனசில் விருப்பம் இருக்குது. ஆனால் 5:30 மணிக்கு தான், 8 மணி 8:30க்கு கிடையாது. அப்படி முடிவு பண்ணிட்டோம்னா உடனே என்ன ஆகும், அந்த செயல் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு தூண்டுதலாக அமையும். அல்லது யாராவது ஃப்ரெண்டோட ஃபோன் பேசுகிறது, அல்லது எது நமக்கு செய்கிறதுக்கு விருப்பமோ அதை மற்ற நேரத்தில் செய்யாமல் பெண்டிங் வைக்கணும். நமக்கு எது விருப்பமோ அதை உடனே செஞ்சுருவோம், அதை செய்யாமல் காலையில் 5 மணிக்கு செய்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும், அந்த விருப்பத்தினுடைய அடிப்படையில் எழுந்திருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமோ, குழந்தைங்க தீபாவளி அன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறது தான். காரணம் என்ன, நீங்கள் 3 மணிக்கே எழுப்பிவிடுங்க, தீபாவளிக்கு எழுந்து விடுவார்கள். காரணம் என்ன, எழுந்த உடனே அங்கே பட்டாசு வெடிக்கலாம். எல்லா நாளும் பட்டாசை கொடுத்தா எழுந்து கொள்வார்கள். ஆனால் மற்ற நாள் ஏன் எழுந்து கொள்வதில்லை, எழுந்த உடனே படிக்க சொல்கிறார்கள். அதனால் தூக்கம் எக்ஸ்ட்ரா வருது. அப்போது சகாய அன்வேஷனம்னா, ஒரு வேல்யூவை நம்ம பின்பற்றணும்னா வேறு என்ன செய்தால் அதற்கு துணையாக இருக்கும். அதே போல் தியானத்துக்கு பல சகாயம் பேசப்படுது. தியானம் நல்லா கைகூடணும்னா வயிறு அரை வயிறாக இருக்கணும், அல்லது அதுக்கும் கம்மியாக இருந்தால் நல்லது. அப்படி காலி வயிறாக இருந்தால் தான் நல்லது. அதிக தூங்கக்கூடாது, அதிக உழைப்பு இருக்கக்கூடாது என்று இந்த தியானம்ங்கிற சாதனையை நல்லா செய்யணும்னா எத்தனையோ சகாயம் இருக்குது. எத்தனையோ வேறு சிலதெல்லாம் பண்ணாதான் தியானம் நமக்கு செய்ய முடியும். இப்படி ஒவ்வொரு வேல்யூக்கும் உதவி செய்கின்ற இனியொரு வேல்யூஸ் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு, அதெல்லாம் உங்களுடைய ஹோம்ஒர்க். நீங்களாக கண்டுபிடிச்சு எதற்கு எது பண்ணுனா ஒத்தாசையாக இருக்கும், உதவியாக இருக்கும், அதை நாம் செய்ய வேண்டும். அது சகாய அன்வேஷனம். இனி அடுத்ததாக, இது ரொம்ப முக்கியமாக சாஸ்திரத்தில் பேசப்படுற உபாயம், பிரதிபக்ஷ பாவனா என்று சொல்வார்கள். பிரதிபக்ஷ பாவனா. பிரதிபக்ஷ பாவனா என்றால் நம்மிடத்தில் என்ன பலகீனம் இருக்கோ அதற்கு எதிரியான ஒன்று உள்ளே வந்தால் தான் அது நீங்கும். பிரதிபக்ஷம்னா ஆப்போசிட், அதற்கு எதிரியை உள்ள தள்ளித்தான் நம்ம நீக்க முடியும். அப்படி ஒவ்வொன்றுக்கான எதிரியை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பாகவதங்கிற புராணங்கள்ல எல்லாம் பல ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த குணத்துக்கு இது எதிரியாக இருக்கின்றது. இப்போ லோபம்னு ஒருத்தனுக்கு ஒரு குணம் இருக்குது. லோபம்னா யாருக்கும் எதையும் கொடுக்காம தானே சாப்பிட்ற குணம். இப்போ அதற்கு எதிரி என்னன்னா தானம். இப்போ லோபம்ங்கிற குணத்தை தானம்ங்கிற குணத்தை வளவரித்து நீக்கி கொள்ள வேண்டும். இப்போ லோபத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தானம், ஷேரிங், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல்ங்கிற குணத்தை வளர்த்திட்டாவே இது சென்று விடும். அதே போல் காமம், ஆசை, விதவிதமான பொருள்கள் மீது ரொம்ப ஆசை வருது. இப்போ ஆசைக்கு என்ன வழி, ஆசைக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அசங்கல்பாத் ஜெயேத் காமம்.
அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. சங்கல்பம் இல்லாமல், அதாவது அந்த பொருளையே நினச்சிட்டு இல்லாமல் இருந்தால் அந்த பொருளில் இருக்கிற ஆசை நமக்கு வராது. பொருளையே நினச்சோம்னா ஆசை வரும். இப்போ ஒரு பொருள் இருக்கிற சங்கல்பத்தை துறந்து அந்த பொருளில் இருக்கின்ற ஆசையை துறக்க வேண்டும். பிறகு குரோதம் காம விவர்ஜனாத், குரோதத்தை துறக்கணும்னு சொன்னால் எந்த இடத்துல கோபம் வரும்னா, எந்த இடத்துல ஆசை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் கோபம் வரும். இப்போ ஒரு பொருள் மீது ஆசை ரொம்ப அதிகமாயிட்டா அந்த பொருளை அடைவதற்கு யார் தடையாக இருக்காங்களோ அவங்க மீது குரோதம் வரும். காரணம் என்ன? ஆசைப்படுற பொருளுக்கு தடையாக இருக்கிறார்கள். தடையாக இருக்கிறவங்க நமக்கு மேலே சக்தி உடையவர்களாக இருந்தால் குரோதம் பிரயோஜனம் இல்லை, அவர்கள் நம்மை அடிச்சிடுவாங்க. என்ன வரும்னா பயம் நமக்கு வரும். அப்போ ஆசையினுடைய மூலம்தான் வெறுப்பும் அல்லது குரோதமும் பயமும். அப்போ பயத்தை நீக்கணும்னா ஆசையை குறைக்கணும், குரோதத்தை நீக்கணும்னா ஆசையை விடணும் என்று எந்தெந்த பண்புக்கு எதிராக எது இருக்குன்னு அதை பார்த்து அதை பின்பற்றும் பொழுது நம்மை எறியாமல் இது நம்மிடமிருந்து நீங்கும். இப்போ ஒருவனுக்கு ரொம்ப தமோ குணம் இருந்ததுன்னா அவன் எடுத்த உடனே சத்துவகுணத்தினுடைய துணையை நாடக்கூடாது, ரஜோகுணத்தினுடைய துணையை நாடி அவன் தமோ குணத்தை நீக்கணும். ரஜோகுணத்தில் இருக்கிறவன் சத்துவகுணத்தில் இருக்கிற குணத்தை நாடி சத்துவத்தை நாடி ரஜசை நீக்கணும் என்று இருக்கின்றது. இதே போல் இனி 2 இருக்கின்றது இந்த வேல்யூ லிஸ்ட்டில். அதற்கு பிறகு நம்ம ஒவ்வொரு பண்பு பகவான் சொல்வதை எடுத்துக்கொண்டு இப்போ பார்த்தது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து, நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறதில்லை, குறைவாகவும் சொல்ல போகிறதில்லை. இதெல்லாம் நீங்களாக சிந்தித்து அவர்களுக்கு இருக்கின்ற பலகீனத்தை பார்த்து நீக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.